தமிழக அரசியல் களம் யாருக்கு? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வாரா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்? மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவாரா இபிஎஸ்? விஜய்க்கு சாதகமா பாதகமா? பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாட்டின் அரியணை யாருக்கு என்ற தீர்ப்பை மக்கள் இன்று வழங்குகின்றனர். திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்திய நிலையில் இந்த தேர்தலையும் மெகா கூட்டணியுடன் சந்திக்கிறது. 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் திமுக களம் இறங்கியுள்ளது. சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் களம் காண்கிறார். துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் களம் இறங்கியுள்ளார். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட சாதனை திட்டங்களை விளக்கி முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல மகளிர் உதவித்தொகை உயர்வு, 8000 ரூபாய் கூப்பன் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார். ஒருபுறம் திமுக சாதனைகளையும் மறுபுறம் தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி தேர்தல் பரப்புரையின் போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இபிஎஸ்ஐ கடுமையாக சாடினார். பாஜகவிற்கு அடிமை கூட்டமாக அதிமுக இருக்கிறது எனவும் அவர் சாடினார். ஆனால் புதிதாக களம் கண்டுள்ள விஜயை முதலமைச்சர் ஸ்டாலின் டச் பண்ணாமல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் ஒரு சில ஊடகங்களை தவிர பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவிற்கே சாதகமாக முடிவுகளை தந்துள்ளன. தமிழகத்தில் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் 118 இடங்களை பெற வேண்டும். இந்த நிலையில் யாருக்கு அரியணையை மக்கள் வழங்கப் போகிறார்கள் என்பது இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் தெரிந்துவிடும். காத்திருப்போம்.